உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில் சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் மாரிராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க. அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலையை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன் அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கே தான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு. எதையாவது கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்தில் இல்லைங்க, ராஜாஜி காலத்தில் இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்குற நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க. ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான். அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா நீங்க வித்தா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி. 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது. உள்ள வீட்டுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா. 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிடுது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான். அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு. சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இப்போ இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. ஓட்டு எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பற்றி பேசவே நான் தயாராக இல்லை. எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த களத்தில். அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன? நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்கிறீங்க. எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க? தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி துப்பாக்கிசூர்லேருந்து சிபிசிஐடி ஆர்ட் இருக்கு. அதுவும் முதலமைச்சர்கிட்ட. இப்போ எனக்கு இட்லி வேணாம் அம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணுங்க? தோசை ஊற்றுட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான். ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிசிஐடி இதுவரைக்கும் சிபிசிஐடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஏதாச்சும் சரி, சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க. சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு. சரி, வேணா என்ஐஏ விசாரணை கேளுங்க. வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு. குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒழிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதத்துக்குள்ள மறந்துடுவான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.